ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எதுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இதுக்கெல்லாம் அவசரப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. போக போக உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் எது மாதிரி சரியாக வரணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு மேலே அதையெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே அவங்களெல்லாம் வற்புறுத்த வேண்டாம், பண்ண வேண்டாம். உங்களுக்காக நான் அவங்கக்கிட்ட பேசவா அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமி கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் நம்மளுக்கு நாங்களே பார்த்துக்குறோம், பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில விதத்தில் நம்ம வேறு வேறு விஷயங்களை வாழ்க்கையில் இதுக்காக நம்ம பார்த்துக்கணுன்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர, அதுக்கு அடுத்தது எந்த விஷயத்துலையும் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கு மேலே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நீங்கள் பேசிக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா. நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிகிறத நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற அவசியம் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்க நம்மளை வேணும்னு நினச்சாங்கன்னா நல்லது நடக்கும். ஆனால் அவங்க தான் நம்மளை வேண்டான்னு தான் நினைக்கிறாங்களே. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு இதுக்கு மேலே யாரையும் இனிமேலாம் ஒன்றும் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. போக போக உங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா. எனக்கு இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாமல் ஒரு காரணத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்களுக்கு நம்மளை வேணும் வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கனாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கு மேலே நம்ம ஏன் இவங்கள்ட்ட பேசணும்? உங்களுக்கு இதனால் ஒன்றும் பிரச்சனைங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாகக்கூடிய ஒன்று தான்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும். விட்டு கொடுக்குறதுனால எல்லாமே நல்லா தான் நடக்கும். விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரி வராது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதுக்கு டைம் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக வரும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. புரியாமல் கிடையாது. இதுக்கு அடுத்தது இது அடுத்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கணும், பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதையும் நம்ம இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.